அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசி என்பர்களே, ஆகஸ்ட் 12 இந்த ஒரு தேதியை மட்டும் மறந்து விடாதீர்கள். ஏனென்றால் இந்த நாள் உங்களுக்கு சாதாரணமாக வந்து செல்லும் ஒரு நாள் கிடையாது. ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கான தொடக்கம், ஒரு புதிய அதிர்ஷ்டத்திற்கான திறவுகோல், நீண்ட நாள் காத்திருப்பிற்கு கிடைக்கப் போகும் பதில். அமாவாசையும் சூரிய கிரகணமும் இணையும் இந்த அபூர்வமான நாளில் ரிஷபராசிக்காரர்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கின்றன. இதுவரை எவ்வளவோ முயற்சி செய்தும் கிடைக்காமல் இருந்தது, கைக்கு வருவது போல் வந்து கடைசி நேரத்தில் நின்றது. நம்முடைய வாழ்க்கையில் எப்போது ஒரு பெரிய மாற்றம் வரும் என்று நீங்கள் மனதிற்குள் கேட்டது, அதற்கெல்லாம் பதில் இப்போ இந்த நாளில் கிடைத்துவிடும், உங்களை வந்து சேரும். குறிப்பாக ரிஷபராசிக்காரர்களே, ஆகஸ்ட் 12 அன்று நீங்கள் செய்ய போகும் வழிபாடு, எடுக்கப் போகும் சங்கல்பம், செய்ய போகும் தானம் மற்றும் மனதிற்குள் எடுக்கப் போகும் ஒரு முக்கியமான முடிவு, இந்த 4ஐயும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். இந்த பதிவில் ஆகஸ்ட் 12 என் ரிஷபராசிக்கு முக்கியமான நாள். இந்த நாளில் எந்த சிறப்பு வழிபாட்டை செய்ய வேண்டும், எந்த ஒரு வேண்டுதலை இறைவனிடம் முதலில் வைக்க வேண்டும், எந்த சங்கல்பத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், அமாவாசையில் முன்னோர்களுக்காக என்ன செய்ய வேண்டும், எந்த தானத்தை செய்ய வேண்டும், எந்த விஷயங்களை அன்றைய தினம் தவிர்க்க வேண்டும். ஆகஸ்ட் 12க்கு பிறகு வரும் 21 நாட்களில் ரிஷபராசிக்கு என்னென்ன பெரிய மாற்றங்கள் காத்திருக்கின்றன என்பதை ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம். அதனால் ரிஷபராசிக்காரர்களே, இந்த பதிவை பாதியில் விட்டு விடாதீர்கள். குறிப்பாக கடைசி வரை பாருங்கள். ஏனென்றால் இறுதியில் ரிஷபராசிக்காரர்களுக்கான சிறப்பு வழிபாடு, அதிர்ஷ்ட சங்கல்பம் மற்றும் அடுத்த 21 நாட்களுக்கான முக்கிய பலன்கள் அனைத்தையும் பார்க்க போகிறோம். இதுவரை இருந்த கஷ்டம் ஒரு பக்கம், இதுவரை இருந்த தாமதம் ஒரு பக்கம், இதுவரை இருந்த ஏமாற்றம் ஒரு பக்கம், இனி நீங்கள் உருவாக்க போகும் புதிய வாழ்க்கை இன்னொரு பக்கம். ரிஷபராசிக்காரர்களே, ஆகஸ்ட் 12 உங்களுக்காக என்ன வைத்திருக்கிறது, வாருங்கள் விரிவாக பார்க்கலாம். பகுதி 1, ஆகஸ்ட் 12 ரிஷபராசியின் அதிர்ஷ்ட கதவை திறக்கும் அபூர்வ நாள். ரிஷபராசிக்காரர்களே, ஆகஸ்ட் 12 என்ற தேதியை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாள் சாதாரணமாக வந்து செல்ல போகும் நாள் கிடையாது. உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றப் போகும் மிக முக்கியமான நாள். இதுவரை தாமதமாகிக் கொண்டிருந்த விஷயங்கள் வேகம் எடுக்கிறது. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல வாய்ப்புகள் உங்களை நோக்கி வருகிறது. நீண்ட நாட்களாக மனதிற்குள் வைத்திருந்த ஒரு மிகப்பெரிய ஆசைக்கு வழி திறக்கிறது. உங்களை தொடர்ந்து சோதித்துக் கொண்டிருந்த ஒரு பிரச்சனை முடிவுக்கு வருகிறது. ரிஷபராசிக்கு புதிய அதிர்ஷ்ட காலம் ஆரம்பமாகிறது. ஆகஸ்ட் 12 அமாவாசையுடன் சூரிய கிரகணமும் இணைந்து வருகிறது. இந்த அபூர்வமான நாளை தொடர்ந்து ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்திற்கான கதவு திறக்கிறது. காத்திருந்ததை பெறும் நேரம், இழந்த நிம்மதியை மீட்டெடுக்கும் நேரம், தடைப்பட்ட காரியத்தை முடிக்கும் நேரம், நீண்ட நாள் வேண்டுதலை நிறைவேற்றும் நேரம், வாழ்க்கையின் அடுத்த உயரத்தை நோக்கி செல்லும் நேரம். ரிஷபராசிக்காரர்களே, குறிப்பாக இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து வந்த ஒரு பெரிய தடை விலகுகிறது. எவ்வளவு முயற்சி செய்தாலும் கடைசி நேரத்தில் தள்ளிப்போன காரியம் இனி உங்கள் கைக்கு வருகிறது. நீங்கள் எதிர்பார்த்த ஒரு பதில் கிடைக்கிறது. நீண்ட நாட்களாக உங்களிடம் வராமல் இருந்த ஒரு நல்ல செய்தி உங்களை வந்து சேருகிறது. பணத்தில் இருந்த நெருக்கடி குறைகிறது. வருமானத்தில் புதிய பாதை திறக்கிறது. குடும்பத்தில் சந்தோஷமான செய்தி வருகிறது. வேலை சம்பந்தமாக எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கிறது. தொழிலில் புதிய வளர்ச்சி வருகிறது. நீண்ட நாள் ஆசை நிறைவேறுகிறது. உங்களை தேடி மிக முக்கியமான வாய்ப்பு வருகிறது. இதுவரை நீங்கள் ஒரு வாய்ப்பை தேடி சென்றிருப்பீர்கள். ஆனால் ஆகஸ்ட் 12க்கு பிறகு உங்களை தேடி வரும் வாய்ப்பை பிடித்துக்கொள்ள வேண்டிய நேரம் ஆரம்பமாகிறது. ரிஷபராசிக்காரர்களே, இன்னொரு மிக முக்கியமான மாற்றமும் வருகிறது. இதுவரை உங்களுடைய திறமைக்கு கிடைக்காமல் இருந்த அங்கீகாரம் கிடைக்கிறது. உங்களை சாதாரணமாக நினைத்தவர்களுக்கு உங்களுடைய மதிப்பு புரிகிறது. உங்களை வேண்டாம் என்று ஒதுக்கியவர்கள் திரும்பி பார்க்கும் அளவிற்கு உங்கள் வளர்ச்சி ஆரம்பமாகிறது. நீங்கள் அமைதியாகப்பட்ட கஷ்டங்களுக்கு பதில் கிடைக்கிறது. நீங்கள் செய்த உழைப்பிற்கு பலன் கிடைக்கிறது. நீண்ட நாட்களாக இருந்த மனபாரம் இறங்குகிறது. ரிஷபராசியின் அதிர்ஷ்ட சக்கரம் வேகமாக சுழல ஆரம்பிக்கிறது. ஆனால் ரிஷபராசிக்காரர்களே, இந்த நாளில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை மறந்து விடாதீர்கள். ஆகஸ்ட் 12 அன்று நீங்கள் செய்ய போகும் ஒரு சிறிய வழிபாடு மிகவும் முக்கியமானது.
அந்த வழிபாட்டின் போது உங்கள் மனதை அலைபாய விடாதீர்கள். உங்களுக்கு வேண்டும் என்று நினைக்கும் 10 விஷயங்களையும் ஒன்றாக கேட்காதீர்கள். உங்கள் வாழ்க்கையை உண்மையாக மாற்ற வேண்டும் என்று நினைக்கும் ஒரே ஒரு வேண்டுதலை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். அந்த வேண்டுதலை மனதில் வைத்து சங்கல்பம் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய பழைய வாழ்க்கைக்கும் புதிய வாழ்க்கைக்கும் இடையில் ஒரு எல்லை கோடு போடும் நாளாக ஆகஸ்ட் 12 நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இனி வரப்போகும் வளர்ச்சி இன்னொரு பக்கம். ரிஷபராசிக்காரர்களே, அதிர்ஷ்டத்தின் கதவு திறக்கிறது, தடைப்பட்ட பாதை திறக்கிறது, நீண்ட நாள் வேண்டுதல் நிறைவேறுகிறது, காத்திருந்த நல்ல செய்தி உங்களை வந்து சேருகிறது, உங்கள் உழைப்பிற்கான பலன் கிடைக்கிறது, வாழ்க்கையின் அடுத்த உயரத்திற்கு செல்லும் பாதை திறக்கிறது. ஆனால் இந்த அபூர்வமான நாளின் முழு சிறப்பையும் பெறுவதற்கு ரிஷபராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய ஒரு சிறப்பு வழிபாடு இருக்கிறது. அந்த வழிபாடு என்ன? எப்படி செய்ய வேண்டும்? என்ன வைத்து வழிபட வேண்டும்? எந்த வேண்டுதலை முதலில் வைக்க வேண்டும்? வழிபாட்டின் முடிவில் என்ன சங்கல்பம் எடுக்க வேண்டும்? அதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ரிஷபராசிக்காரர்களே, ஆகஸ்ட் 12 அன்று உங்களுக்கான மிக முக்கியமான ஆன்மீக செயலாக இந்த வழிபாட்டை வைத்துக் கொள்ளுங்கள். அன்றைய காலை பொழுதை சாதாரணமாக தொடங்க வேண்டாம். குளித்து முடித்த பிறகு பூஜை அறையை சுத்தம் செய்து முதலில் உங்களுடைய இஷ்ட தெய்வம் மற்றும் குலதெய்வத்தை வணங்குங்கள். அதன் பிறகு ஒரு தீபத்தை ஏற்றி அதன் முன்பு அமைதியாக அமருங்கள். இந்த நேரத்தில் கடந்த காலத்தில் நடந்த கஷ்டங்களை நினைத்து வருத்தப்பட வேண்டாம். உங்கள் வாழ்க்கையில் இனி எதை பெற்றே ஆக வேண்டும் என்பதை மட்டும் மனதில் நிறுத்துங்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வழிபாட்டில் முக்கியமாக இருக்க வேண்டிய 3 விஷயங்கள்: செழிப்பு, நிலையான முன்னேற்றம், குடும்ப நிம்மதி. உங்களுடைய வாழ்க்கையில் பணம் வந்தாலும் தங்காமல் செல்கிறதா? எவ்வளவு உழைத்தாலும் வளர்ச்சி தாமதமாகிறதா? குடும்பத்திற்காக தொடர்ந்து உழைத்தும் மன நிம்மதி கிடைக்கவில்லையா? நீண்ட நாட்களாக ஒரு சொந்த வீடு, நிலம், வாகனம் அல்லது பொருளாதார முன்னேற்றம் பற்றிய கனவு இருக்கிறதா? அப்படியானால் ஆகஸ்ட் 12 அன்று உங்கள் வேண்டுதலை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். என் உழைப்பிற்கு நிலையான பலன் கிடைக்க வேண்டும். என் குடும்பத்தில் செழிப்பும் நிம்மதியும் நிலைக்க வேண்டும். எனக்கு கிடைக்கும் நல்ல வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தும் அறிவையும் துணிச்சலையும் இறைவன் கொடுக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்யுங்கள். அதன் பிறகு உங்கள் வீட்டில் இருக்கும் மகாலட்சுமி படத்தை அல்லது நீங்கள் செல்வ வளத்திற்காக வழிபடும் தெய்வத்தை மனதார வணங்குங்கள். உங்கள் குடும்பத்தில் வழக்கமாக எந்த தெய்வத்தை வணங்குகிறீர்களோ அந்த வழக்கத்திற்கே முதலிடம் கொடுங்கள். அன்றைய பிரார்த்தனையில் பணத்தை மட்டும் கேட்காதீர்கள். பணம் வருவதற்கான நல்ல வழியை கேளுங்கள். வந்த பணம் நிலைப்பதற்கான அறிவை கேளுங்கள். கடனில்லாத நிம்மதியான வாழ்க்கையை கேளுங்கள். குடும்பம் உயர்வதற்கான வாய்ப்பை கேளுங்கள். உங்கள் உழைப்பிற்கு சரியான மதிப்பு கிடைக்க வேண்டும் என்று கேளுங்கள். இதுதான் ரிஷபராசிக்காரர்களின் இந்த வழிபாட்டில் இருக்கும் முக்கியமான சிறப்பு. அதன் பிறகு ஒரு வெள்ளை காகிதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் முதலில் என் குடும்பத்தின் அடுத்த உயர்வு என்று எழுதுங்கள். அதற்கு கீழே நீங்கள் அடைய விரும்பும் ஒரு முக்கியமான இலக்கை மட்டும் எழுதுங்கள். சொந்த வீடு வாங்க வேண்டும், கடனை முடிக்க வேண்டும், ஒரு தொழிலை வளர்க்க வேண்டும், வருமானத்தை உயர்த்த வேண்டும், குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருக்கும் ஒரு பிரச்சனையை முடிக்க வேண்டும், அல்லது பல வருடங்களாக மனதில் இருக்கும் ஒரு பெரிய கனவை நிறைவேற்ற வேண்டும். உங்களுக்கு எது மிகவும் முக்கியமோ அதை மட்டும் எழுதுங்கள். அந்த காகிதத்தை உங்கள் 2 கைகளிலும் வைத்துக்கொண்டு ஒரு நிமிடம் கண்களை மூடுங்கள். பிறகு, என் உழைப்பு வீணாகக்கூடாது, நான் சம்பாதிப்பதில் வளர்ச்சி இருக்கட்டும், என் வீட்டில் குறைவில்லாத நிலை உருவாகட்டும், என் குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கு நான் காரணமாக இருக்க வேண்டும், அதற்கான சரியான வாய்ப்பையும் தெளிவான பாதையையும் எனக்கு காட்டுங்கள் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். ரிஷபராசிக்காரர்களே, இங்கே ஒரு விஷயத்தை மிகவும் முக்கியமாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு கிடைக்கப் போகும் வளர்ச்சி தற்காலிகமாக இருக்கக்கூடாது. வந்து செல்லும் அதிர்ஷ்டத்தை விட நிலைத்து நிற்கும் செழிப்பை வேண்டுங்கள். ஒரு நாள் கிடைக்கும் சந்தோஷத்தை விட பல வருடங்கள் குடும்பத்தை உயர்த்தும் முன்னேற்றத்தை வேண்டுங்கள். அதுதான் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்ற மிகப்பெரிய பிரார்த்தனை. வழிபாட்டை முடிக்கும் முன்பு அந்த நாளிலிருந்து ஒரு நல்ல மாற்றத்தை கடைபிடிப்பதாக முடிவு செய்யுங்கள். தேவையில்லாத செலவை குறைப்பதாக இருக்கலாம், சேமிப்பை ஆரம்பிப்பதாக இருக்கலாம், நீண்ட நாட்களாக தள்ளி போட்ட முயற்சியை செயல்படுத்துவதாக இருக்கலாம், உங்கள் திறமையை பயன்படுத்தி புதிய வருமான வழியை உருவாக்குவதாக இருக்கலாம்.
ஆகஸ்ட் 12 அன்று கேட்ட ஆசைக்கு அன்றே ஒரு சிறிய செயலை நீங்கள் தொடங்குங்கள். அதுதான் முக்கியம். இறைவனிடம் வேண்டுங்கள். உங்களுடைய இலக்கை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கான முதல் அடியை அன்றே எடுத்து வையுங்கள். ரிஷபராசிக்காரர்களே, இந்த வழிபாட்டோடு இன்னும் ஒரு முக்கியமான ஆன்மீக உறுதி இணைக்கப்பட வேண்டும். அதுதான் சங்கல்பம். ஆகஸ்ட் 12 அன்று ரிஷபராசிக்காரர்கள் எந்த வார்த்தைகளை சொல்லி சங்கல்பம் எடுக்க வேண்டும்? செல்வம், குடும்ப உயர்வு, நீண்ட நாள் கனவு, இதில் எதற்கு முதலிடம் கொடுக்க வேண்டும்? ஒரு முறை எடுத்த அந்த சங்கல்பத்தை அடுத்த 21 நாட்கள் எப்படி தொடர வேண்டும்? அதைத்தான் அடுத்த பகுதியில் பார்க்க போகிறோம். ரிஷபராசிக்காரர்களே, ஆகஸ்ட் 12 அன்று நீங்கள் செய்யும் பிரார்த்தனையின் அடுத்த முக்கியமான கட்டம் உங்களுக்கான செழிப்பு சங்கல்பம். இந்த சங்கல்பத்தை ஏதோ ஒரு வேண்டுதலை சொல்லிவிட்டு முடித்துவிடும் விஷயமாக நினைக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இறைவனிடம் மனதார ஒப்படைக்கும் தருணமாக எடுத்துக்கொள்ளுங்கள். குறிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சங்கல்பத்தில் 3 விஷயங்கள் முக்கியமாக இருக்க வேண்டும். நிலையான வருமானம், குடும்பத்தின் உயர்வு, நிம்மதியான எதிர்காலம். இதுவரை உங்களுக்கு கிடைத்தது எவ்வளவு என்பதை நினைக்க வேண்டாம். இழந்தது எவ்வளவு என்பதையும் நினைக்க வேண்டாம். மற்றவர்கள் எவ்வளவு உயர்ந்து விட்டார்கள் என்று உங்களை அவர்களோடு ஒப்பிட வேண்டாம். அதற்கு பதிலாக இனி நான் எங்கே சென்று நிற்க வேண்டும் என்பதை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வீட்டில் அமைதியான ஒரு இடத்தில் அமர்ந்து உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நினைத்து 2 கைகளையும் கூப்பி இந்த சங்கல்பத்தை சொல்லுங்கள். என் குடும்பத்தில் குறைவில்லாத நிலை உருவாகட்டும். என் உழைப்பிற்கு உரிய பலன் கிடைக்கட்டும். நான் சம்பாதிக்கும் செல்வத்தை சரியான முறையில் பாதுகாக்கும் அறிவு எனக்கு கிடைக்கட்டும். தேவையில்லாத செலவுகளும் பொருளாதார சுமைகளும் என்னை விட்டு விலகட்டும். என் குடும்பத்தின் எதிர்காலத்தை உயர்த்தக்கூடிய நல்ல வாய்ப்புகள் என்னை வந்து சேரட்டும். நேர்மையான வழியில் வளர்ந்து என்னால் முடிந்த நன்மையை மற்றவர்களுக்கும் செய்யும் நிலைக்கு என்னை உயர்த்துவாயாக. இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்ததும் சில நிமிடங்கள் அமைதியாக இருங்கள். அந்த நேரத்தில் உங்கள் மனதில் உங்கள் எதிர்கால வீட்டை நினைத்து பாருங்கள். உங்கள் குடும்பம் எந்த கவலையும் இல்லாமல் நிம்மதியாக இருப்பதை நினையுங்கள். கடன் பற்றிய பயம் இல்லாத வாழ்க்கையை நினையுங்கள். உங்களுக்கு தேவையானதை வாங்குவதற்கு முன்பு 100 முறை யோசிக்க வேண்டிய நிலையில்லாத வாழ்க்கையை நினையுங்கள். உங்களுடைய குழந்தைகள் அல்லது குடும்பத்தின் அடுத்த தலைமுறை நல்ல நிலைக்கு உயர்ந்து நிற்பதை நினையுங்கள். ரிஷபராசிக்காரர்களின் சங்கல்பம் தனக்காக மட்டும் இருக்கக்கூடாது. உங்களோடு சேர்ந்து உங்கள் குடும்பமும் உயர வேண்டும். உங்களுக்கு கிடைக்கும் வளர்ச்சி அடுத்த தலைமுறைக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும். அதுதான் இந்த சங்கல்பத்தின் மிகப்பெரிய சிறப்பு. அதன் பிறகு உங்களுக்குள் ஒரு உறுதியை எடுத்துக்கொள்ளுங்கள். எனக்கு கிடைக்கும் ஒவ்வொரு நல்ல வாய்ப்பையும் இனி மதிப்பேன். என் உழைப்பால் உருவாக்கும் செல்வத்தை வீணாக்க மாட்டேன். என் குடும்பத்தின் எதிர்காலத்திற்காக இன்று முதல் ஒரு உறுதியான அடித்தளத்தை உருவாக்குவேன். இந்த 3 வரிகளையும் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ரிஷபராசிக்காரர்களே, உங்களுக்கு ஒரு முக்கியமான பழக்கம் தேவை. சம்பாதிப்பது மட்டும் வளர்ச்சி கிடையாது. சம்பாதித்ததை பாதுகாப்பதும் வளர்ச்சி. சரியான இடத்தில் பயன்படுத்துவதும் வளர்ச்சி. எதிர்காலத்திற்காக சேமிப்பதும் வளர்ச்சி. குடும்பத்திற்கு ஒரு சொத்தை உருவாக்குவதும் வளர்ச்சி. உங்களுக்கு பிறகு வருபவர்களுக்கு நல்ல அடித்தளத்தை விட்டு செல்வதும் வளர்ச்சி. அதனால் ஆகஸ்ட் 12 அன்று ஒரு புதிய பொருளாதார ஒழுக்கத்தை தொடங்குங்கள். உங்களுக்கு வருமானம் கிடைத்தவுடன் அதில் ஒரு பகுதியை தனியாக சேமிக்க வேண்டும் என்று முடிவு செய்யுங்கள். தேவையில்லாத ஒரு செலவை அன்றிலிருந்து நிறுத்துங்கள். நீண்ட நாட்களாக இருந்த ஒரு பொருளாதார சுமையை முடிப்பதற்கான திட்டத்தை உருவாக்குங்கள். உங்களுடைய திறமையை வைத்து இன்னொரு வருமான வாய்ப்பை உருவாக்க முடியுமா என்று சிந்தியுங்கள். ரிஷபராசிக்காரர்களே, உங்கள் சங்கல்பத்தில் எனக்கு பணம் வேண்டும் என்று மட்டும் வேண்டாதீர்கள். என்னுடைய குடும்பமே உயர வேண்டும் என்று வேண்டுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சொந்த வீடு வேண்டும் என்ற கனவு இருந்தால் அதை நினைவில் வையுங்கள். நிலம் வாங்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் அதை உங்கள் இலக்காக மாற்றுங்கள். தொழிலை அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்ல வேண்டுமென்றால் அதற்கான திட்டத்தை உருவாக்குங்கள். குடும்பத்தில் ஒருவருடைய கல்வி அல்லது எதிர்காலத்திற்காக பெரிய விஷயம் செய்ய வேண்டுமென்றால் அதற்கான முதல் அடியை எடுத்து வையுங்கள். ஆகஸ்ட் 12 அன்று எடுக்கும் சங்கல்பத்திற்கு ஒரு காலக்கெடுவையும் கொடுங்கள். ஒரு நாள் செய்வேன் என்று சொல்லாதீர்கள். அடுத்த 1 வருடத்தில் நான் எதை மாற்ற வேண்டும், அடுத்த 3 வருடத்தில்
என் குடும்பத்தை எந்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும்? அடுத்த 5 வருடத்தில் நான் உருவாக்க வேண்டிய மிகப்பெரிய சொத்து என்ன? இந்த 3 கேள்விகளுக்கும் உங்களுக்குள் பதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் உங்கள் சங்கல்பத்தை வெறும் ஆசையிலிருந்து ஒரு பெரிய வாழ்க்கை இலக்காக மாற்றும். உழைப்பை செல்வமாக மாற்றுங்கள். செல்வத்தை நிலையான பாதுகாப்பாக மாற்றுங்கள். அந்த பாதுகாப்பை உங்கள் குடும்பத்தின் உயர்வாக மாற்றுங்கள். இதுதான் ஆகஸ்ட் 12 அன்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய உறுதி. ஆனால் சங்கல்பத்தோடு மட்டும் இந்த சிறப்பு நாள் முடிந்துவிடவில்லை. அன்றைய காலை முதல் இரவு வரை ரிஷபராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய 5 விசேஷமான அதிர்ஷ்ட செயல்கள் இருக்கின்றன. அதில் குறிப்பாக ஒரு செயல் உங்கள் வீட்டின் செழிப்பிற்காகவும் இன்னொரு செயல் குடும்பத்தின் நிம்மதிக்காகவும் செய்ய வேண்டியது. அந்த 5 செயல்கள் என்ன? ரிஷபராசிக்காரர்களே, ஆகஸ்ட் 12 அன்று உங்களுடைய வீட்டின் நிம்மதி, பொருளாதார வளர்ச்சி மற்றும் குடும்பத்தின் முன்னேற்றத்தை மனதில் வைத்து இந்த 5 விசேஷமான செயல்களை செய்யுங்கள். இவை அனைத்தையும் பெரிய பரிகாரமாக நினைக்க வேண்டாம். உங்கள் வீட்டிற்குள் நல்ல எண்ணத்தையும் ஒழுக்கத்தையும் கொண்டு வந்து அன்றைய நாளை அர்த்தமுள்ளதாக மாற்றும் 5 செயல்களாக எடுத்துக்கொள்ளுங்கள். முதல் விஷயம், வீட்டின் வாசலை சுத்தம் செய்து மங்களமாக தொடங்குங்கள். ரிஷபராசிக்காரர்களே, அன்றைய காலை உங்கள் வீட்டின் வாசல் பகுதியை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். வீட்டின் நுழைவாயில் என்பது நம்முடைய பாரம்பரியத்தில் மங்களத்தோடு தொடர்பு படுத்தப்படும் இடம். அதனால் காலையிலேயே வாசலை சுத்தம் செய்து உங்கள் குடும்ப வழக்கப்படி கோலம் போடும் பழக்கம் இருந்தால் எளிமையான கோலம் போடுங்கள். அந்த நேரத்தில் இந்த வீட்டிற்குள் நல்லதே நுழையட்டும், குடும்பத்தில் இருக்கும் கவலைகள் குறையட்டும், நிம்மதியும் செழிப்பும் நிலைத்திருக்கட்டும் என்று மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள். அன்றைய நாளை முதலில் உங்கள் வீட்டிற்கான நல்ல எண்ணத்துடன் தொடங்குங்கள். இரண்டாவது விஷயம், மகாலட்சுமியை நினைத்து நெய் தீபம் ஏற்றுங்கள். உங்கள் வீட்டில் மகாலட்சுமி வழிபாடு செய்யும் பழக்கம் இருந்தால் பூஜை அறையில் நெய் தீபம் ஏற்றி மகாலட்சுமியை வணங்குங்கள். அந்த நேரத்தில் வெறும் பணம் வேண்டும் என்று மட்டும் வேண்டிக் கொள்ளாதீர்கள். உழைப்பிற்கு பலன் வேண்டும், வருமானத்தில் நிலைத்தன்மை வேண்டும், சம்பாதித்த பணத்தை பாதுகாக்கும் அறிவு வேண்டும், குடும்பத்தில் தேவையில்லாத செலவுகள் குறைய வேண்டும், நிம்மதியாக வாழக்கூடிய பொருளாதார நிலை வேண்டும். ரிஷபராசிக்காரர்களே, உங்களுக்கு தேவையானது ஒரு நாள் வந்து மறையும் அதிர்ஷ்டம் அல்ல, நிலைத்து நிற்கும் வளர்ச்சி. அதைத்தான் இந்த பிரார்த்தனையின் மையமாக வைத்துக் கொள்ளுங்கள். மூன்றாவது விஷயம், ஒரு சிறிய தொகையை தொடக்க சேமிப்பு ஆக வையுங்கள். இந்த செயல் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகவும் முக்கியமானது. ஆகஸ்ட் 12 அன்று உங்களால் முடிந்த ஒரு சிறிய தொகையை தனியாக எடுத்து வையுங்கள். தொகை பெரியதாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. 10 இந்திய ரூபாய்களாக இருக்கலாம், 100 இந்திய ரூபாய்களாக இருக்கலாம், 500 இந்திய ரூபாய்களாக இருக்கலாம். தொகையை விட நீங்கள் எடுக்கும் முடிவுதான் முக்கியம். அந்த பணத்தை உடனடியாக செலவு செய்யாமல், இது என் குடும்பத்தின் வளர்ச்சிக்கான புதிய சேமிப்பின் முதல் தொகை என்று முடிவு செய்யுங்கள். அதன் பிறகு உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் ஒவ்வொரு முறையும் உங்களால் முடிந்த ஒரு பகுதியை தொடர்ந்து சேமிக்க ஆரம்பியுங்கள். சிறிய சேமிப்பு தான் நாளடைவில் பெரிய பாதுகாப்பாக மாறுகிறது. ரிஷபராசிக்காரர்களின் அதிர்ஷ்டத்தை நிலையான வளர்ச்சியாக மாற்ற வேண்டும் என்றால் பண ஒழுக்கம் மிக முக்கியம். 4வது விஷயம், பெற்றோர் அல்லது குடும்பத்தின் மூத்தவர்களிடம் ஆசீர்வாதம் பெறுங்கள். ஆகஸ்ட் 12 அன்று உங்கள் பெற்றோர் உங்களுடன் இருந்தால் அவர்களிடம் அன்பாக பேசுங்கள். அவர்களுக்கு தேவையான ஒரு சிறிய உதவியை செய்யுங்கள். முடிந்தால் அவர்களிடம் மனதார ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். பெற்றோர் இல்லாதவர்கள் அவர்களை நினைத்து ஒரு நிமிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். உங்கள் குடும்பத்தில் உங்களை வளர்த்த மூத்தவர்கள் இருந்தால் அவர்களுக்கும் மரியாதை செலுத்துங்கள். அவர்களிடம் நானும் நன்றாக இருக்க வேண்டும், நம்முடைய குடும்பமும் நல்ல நிலைக்கு உயர வேண்டும், என்னை ஆசீர்வதியுங்கள் என்று சொல்லுங்கள். சில நேரங்களில் நாம் தேடும் மிகப்பெரிய செல்வம் பணத்தில் மட்டும் இருப்பதில்லை, நம்மை வளர்த்தவர்களின் மனநிறைவிலும் இருக்கிறது. அதனால் அன்றைய தினம் வீட்டில் இருக்கும் மூத்தவர்களின் மனதை காயப்படுத்தாமல் பார்த்து கொள்ளுங்கள். 5வது விஷயம், வீட்டிற்காக ஒரு செழிப்பு இலக்கு உருவாக்குங்கள். இதுதான் ரிஷபராசிக்காரர்களுக்கான இந்த 5 செயல்களில் மிக முக்கியமானது. ஒரு காகிதத்தை எடுத்துக்கொண்டு உங்கள் குடும்பத்திற்காக அடுத்ததாக நீங்கள் உருவாக்க வேண்டிய ஒரு பெரிய விஷயத்தை எழுதுங்கள். சொந்த வீடு, நிலம்,
கடன் இல்லாத வாழ்க்கை, குழந்தைகளின் கல்விக்கான சேமிப்பு, தொழில் வளர்ச்சிக்கான முதலீடு, குடும்பத்திற்கான அவசரகால சேமிப்பு. இதில் உங்களுக்கு எது முக்கியமோ அதை தேர்ந்தெடுங்கள். அதற்கு கீழே இதற்காக இந்த மாதம் நான் செய்ய போகும் முதல் செயல் என்ன, அதற்கான பதிலையும் அன்றே எழுதுங்கள். உதாரணமாக, சொந்த வீடு வாங்க வேண்டும் என்றால் எவ்வளவு தொகை தேவை என்பதை கணக்கிட ஆரம்பியுங்கள். கடனை முடிக்க வேண்டும் என்றால் எந்த கடனை முதலில் குறைக்க வேண்டும் என்பதை முடிவு செய்யுங்கள். தொழிலை வளர்க்க வேண்டும் என்றால் அடுத்த வாடிக்கையாளரை பெறுவதற்கான ஒரு நடவடிக்கையை எழுதுங்கள். குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக சேமிக்க வேண்டும் என்றால் அதற்காக தனியாக சேமிப்பு தொடங்குங்கள். கனவை எழுதுங்கள். அதற்கு ஒரு திட்டத்தை உருவாக்குங்கள். அந்த திட்டத்திற்கு முதல் தேதியாக ஆகஸ்ட் 12 வைத்துக் கொள்ளுங்கள். ரிஷபராசிக்காரர்களே, இந்த 5 செயல்களையும் செய்த பிறகு உங்கள் மனதில் ஒரு விஷயத்தை மட்டும் உறுதியாக வைத்துக் கொள்ளுங்கள். என் வீட்டின் நிலை உயர வேண்டும், என் உழைப்பின் மதிப்பு உயர வேண்டும், என் வருமானத்தில் ஒழுக்கம் இருக்க வேண்டும், என் குடும்பத்தின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், நான் உருவாக்கும் வளர்ச்சி அடுத்த தலைமுறைக்கும் பயன்பட வேண்டும். இதுதான் ரிஷபராசிக்காரர்களின் உண்மையான செழிப்பு. ஆனால் ஆகஸ்ட் 12 ஆன்மீக சிறப்பு இதோடு முடிவதில்லை. அமாவாசை நாளில் நம்முடைய குடும்பத்தின் வேர்களாக இருந்த முன்னோர்களை நினைவு கூர்வதற்கும் பாரம்பரியத்தில் தனி முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. ரிஷபராசிக்காரர்கள் அன்று முன்னோர்களை எப்படி நினைத்து வணங்க வேண்டும், குடும்பத்தின் நீண்ட நாள் தடையை முடிக்க என்ன உறுதி எடுக்க வேண்டும், முன்னோர்களின் நினைவாக செய்யக்கூடிய நல்ல செயல் என்ன? ஆகஸ்ட் 12 அமாவாசை ரிஷபராசிக்கான முன்னோர் ஆசீர்வாதம். அமாவாசை தினத்தில் மறைந்த முன்னோர்களை நினைத்து வணங்குவதற்கு நம்முடைய பாரம்பரியத்தில் தனி முக்கியத்துவம் இருக்கிறது. அதனால் அன்று உங்கள் தாத்தா, பாட்டி மற்றும் குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த பெரியவர்களை மனதில் நினைத்து, எங்கள் குடும்பம் தலைமுறை தலைமுறையாக உயர வேண்டும், வீட்டில் நிம்மதி நிலைக்க வேண்டும், எங்கள் சந்ததியினருக்கு நல்ல வாழ்க்கையும் நல்ல எதிர்காலமும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள். குடும்பத்தின் பெயரை மறக்காதீர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு குடும்பம், பாதுகாப்பு, நிலையான வாழ்க்கை ஆகியவை முக்கியமானவை. அதனால் அன்று உங்கள் குடும்பம் இன்று இந்த நிலைக்கு வருவதற்கு காரணமாக இருந்த பெரியவர்களை நன்றியுடன் நினைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் உங்களுக்காக விட்டு சென்ற நல்ல பழக்கங்கள், குடும்ப ஒற்றுமை, உழைப்பு, சொத்து அல்லது வாழ்க்கை பாடல்கள் எதுவாக இருந்தாலும் அதை மதியுங்கள். நாம் எவ்வளவு உயர்ந்தாலும் நம்முடைய வேரை மறக்கக்கூடாது என்ற உறுதியை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு குடும்ப நல்ல காரியத்தை தொடங்குங்கள். இந்த அமாவாசையில் உங்கள் குடும்பத்தின் பெயரில் ஒரு நல்ல செயலை செய்யுங்கள். வயதான ஒருவருக்கு தேவையான உதவியை செய்யலாம். ஒரு ஏழை மாணவரின் படிப்பிற்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யலாம். கோவில் அல்லது உங்களுடைய குடும்ப வழிபாட்டு இடத்தில் தேவையான உதவியை செய்யலாம். உங்கள் முன்னோர்களின் நினைவாக ஒரு நன்மை இந்த உலகத்தில் தொடரட்டும். இதுதான் அந்த செயலின் நோக்கம். பரம்பரையாக வரும் ஒரு சுமையை இங்கே நிறுத்துங்கள். ரிஷபராசிக்காரர்களே, உங்கள் குடும்பத்தில் தலைமுறையாக தொடரும் ஒரு பொருளாதார அல்லது குடும்ப பிரச்சனை இருந்தால் அதை கவனியுங்கள். தேவையில்லாத கடன் பழக்கம், சொத்தை பாதுகாக்காமல் இருப்பது, சேமிப்பில்லாத வாழ்க்கை, குடும்ப உறுப்பினர்களுக்குள் பணம் காரணமாக ஏற்படும் பிரச்சனை, இவற்றில் ஏதாவது உங்கள் குடும்பத்தில் தொடர்ந்து வந்திருந்தால் இது என்னுடைய தலைமுறையோடு நிற்கட்டும் என்று உறுதி எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு பிரச்சனைகளை மட்டும் விட்டு செல்லாமல் சேமிப்பு, நல்ல கல்வி, குடும்ப ஒற்றுமை மற்றும் பாதுகாப்பான எதிர்காலத்தை விட்டு செல்ல வேண்டும் என்று முடிவு செய்யுங்கள். முன்னோர்களிடம் இந்த வேண்டுதலை வையுங்கள். எங்கள் குடும்பத்தில் பிறந்த அனைவரும் நல்ல நிலைக்கு உயரட்டும், நாங்கள் உருவாக்கும் செல்வம் நல்ல வழியில் நிலைக்கட்டும், குடும்பத்தின் பெயரும் மரியாதையும் உயரட்டும், அடுத்த தலைமுறை எங்களை விட நல்ல நிலையில் வாழட்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். கடந்த தலைமுறைக்கு நன்றி, இன்றைய குடும்பத்திற்கு பாதுகாப்பு, அடுத்த தலைமுறைக்கு செழிப்பு. இந்த மூன்றையும் ஆகஸ்ட் 12 அன்று மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இந்த நாளில் இன்னொரு முக்கியமான நிகழ்வு சூரிய கிரகணம். அந்த கிரகணத்தை தொடர்ந்து ரிஷபராசியின் வாழ்க்கையில் எந்த பழைய காலம் முடிகிறது, எந்த புதிய அதிர்ஷ்ட காலம் ஆரம்பமாகிறது? ரிஷபராசிக்காரர்களே, ஆகஸ்ட் 12 அடுத்த முக்கியமான நிகழ்வு சூரிய கிரகணம். இந்த நாளை உங்கள் வாழ்க்கையில் எது உண்மையாக தேவை, எது இனி தேவையில்லை என்பதை தெளிவாக பிரித்து பார்க்கும்
ஒரு முக்கியமான திருப்பமாக எடுத்துக்கொள்ளுங்கள். ரிஷப ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் வெறும் வேகமான வளர்ச்சி மட்டும் முக்கியமில்லை. நிலைத்தன்மை வேண்டும், பாதுகாப்பு வேண்டும், குடும்பத்திற்கு உறுதியான எதிர்காலம் வேண்டும். அதனால்தான் இந்த காலகட்டத்தில் உங்கள் கவனம் முழுவதும் வாழ்க்கையின் அடித்தளத்தை வலுப்படுத்துவதில் இருக்க வேண்டும். முதல் மாற்றம் பணத்தை பார்க்கும் விதமே மாறுகிறது. இதுவரை சம்பாதிப்பது மட்டுமே முக்கியமாக இருந்திருந்தால் இனி சம்பாதித்ததை எப்படி வளர்ப்பது என்ற எண்ணம் வருகிறது. தேவையில்லாத செலவுகளை நீங்களே கண்டுபிடித்து குறைக்கிறீர்கள். சேமிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள். கடனை குறைப்பதற்கான தெளிவான திட்டம் உருவாகிறது. பணம் கையில் இருப்பதை விட வாழ்க்கைக்கு பாதுகாப்பாக இருப்பது முக்கியம் என்ற புரிதல் உங்களுக்குள் வலுவாகிறது. இரண்டாவது மாற்றம் சொத்து சம்பந்தமான பெரிய இலக்கு. ரிஷபராசிக்காரர்களில் நீண்ட நாட்களாக சொந்த வீடு, நிலம், வாகனம் அல்லது குடும்பத்திற்கான ஒரு பெரிய சொத்து பற்றிய கனவு வைத்திருப்பவர்களுக்கு இந்த காலம் முக்கியமானது. கனவாக இருந்த விஷயத்தை திட்டமாக மாற்ற வேண்டிய நேரம் இது. எவ்வளவு தொகை தேவை, எவ்வளவு சேமிக்க வேண்டும், எதை முதலில் முடிக்க வேண்டும் என்ற கணக்கு தெளிவாகிறது. பல வருடங்களுக்கு பயன்படும் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் அதிகரிக்கிறது. மூன்றாவது மாற்றம் குடும்பத்தில் உங்கள் பொறுப்பு உயர்கிறது. உங்களுடைய வாழ்க்கைக்காக மட்டும் முடிவு எடுக்கும் நிலையை தாண்டி மொத்த குடும்பத்தின் எதிர்காலத்திற்கான முடிவை எடுக்கும் இடத்திற்கு நீங்கள் வருகிறீர்கள். குழந்தைகளின் எதிர்காலம், பெற்றோரின் பாதுகாப்பு, குடும்பத்தின் பொருளாதார நிலை, வீடு மற்றும் சொத்து இவற்றில் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்கள் கையில் எடுத்துக்கொள்கிறீர்கள். குடும்பத்தின் அடுத்த உயர்விற்கு நீங்கள் காரணமாக நிற்கும் காலம் இது. நான்காவது மாற்றம் தேவையில்லாத உறவுகளில் இருந்து விலகல். எல்லோரையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் குறைகிறது. உங்களை மதிக்காத இடத்தில் தொடர்ந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். உங்கள் நேரத்தை வீணாக்கும் மனிதர்களுக்கும் உங்கள் வளர்ச்சிக்கு துணையாக இருக்கும் மனிதர்களுக்கும் இடையிலான வித்தியாசம் தெளிவாகிறது. உங்கள் அமைதியை கெடுக்கும் இடத்திலிருந்து விலகி உங்கள் வளர்ச்சிக்கு தேவையான மனிதர்களை அருகில் வைத்துக் கொள்ள ஆரம்பிக்கிறீர்கள். ஐந்தாவது மாற்றம் வாழ்க்கையை மாற்றும் ஒரு உறுதியான முடிவு. இதுதான் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமானது. ஆகஸ்ட் 12க்கு பிறகு இனி இப்படியே வாழக்கூடாது என்று ஒரு விஷயத்தில் உறுதியாக முடிவு எடுக்கிறீர்கள். தொழிலை பெரிய அளவில் கொண்டு செல்ல வேண்டும். குடும்பத்தின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும். இதில் ஒன்று உங்கள் அடுத்த பெரிய இலக்காக மாறுகிறது. அந்த முடிவுக்கு பிறகு உங்கள் நேரத்தையும் பணத்தையும் பயன்படுத்தும் விதமே மாறுகிறது. ரிஷபத்திற்கு இந்த கிரகணம் சொல்லும் முக்கியமான செய்தி: உங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு வாய்ப்பையும் உடனடி சந்தோஷத்திற்காக பயன்படுத்தாதீர்கள். அதை உங்கள் எதிர்காலத்திற்கான அடித்தளமாக மாற்றுங்கள். சம்பாதிப்பதை செல்வமாக மாற்றுங்கள். உழைப்பை சொத்தாக மாற்றுங்கள். அனுபவத்தை அடுத்த உயர்விற்கான அறிவாக மாற்றுங்கள். இன்று நீங்கள் உருவாக்கும் அடித்தளத்தில் நாளை உங்கள் குடும்பம் நிம்மதியாக நிற்க வேண்டும். இதுதான் ரிஷபராசிக்கான இந்த மாற்றத்தின் மிகப்பெரிய நோக்கம். ஆனால் ஆகஸ்ட் 12 அன்று சில விஷயங்களில் ரிஷபராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக பணம், கோபம், குடும்ப முடிவு மற்றும் அவசரமான செலவு, இந்த நான்கிலும் செய்யக்கூடாத சில தவறுகள் இருக்கின்றன. அந்த முக்கியமான எச்சரிக்கைகளை அடுத்த பகுதியில் பார்க்க போகிறோம். ரிஷபராசிக்காரர்களே, ஆகஸ்ட் 12 அன்று நல்ல காரியங்களை செய்வதோடு இந்த 7 தவறுகளிலிருந்து விலகியிருப்பதும் முக்கியம். குறிப்பாக பணம் மற்றும் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிதானமாக இருங்கள். முதல் விஷயம், தேவையில்லாத ஆடம்பர செலவு வேண்டாம். அன்றைய தினம் பார்த்தவுடன் பிடித்துவிட்டது என்பதற்காக பெரிய தொகையை செலவு செய்யாதீர்கள். தேவைக்கும் ஆசைக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் கையில் இருக்கும் பணத்தை பாதுகாப்பதற்கும் முக்கியத்துவம் கொடுங்கள். இரண்டாவது விஷயம், கணக்கில்லாமல் கடன் கொடுக்காதீர்கள். உறவினர் அல்லது நண்பர் என்பதற்காக பெரிய தொகையை எந்த தெளிவும் இல்லாமல் கொடுக்க வேண்டாம். பண விஷயத்தில் உணர்ச்சியை விட தெளிவான கணக்கு முக்கியம். உதவி செய்வது வேறு, உங்கள் குடும்பத்தின் பொருளாதார பாதுகாப்பை ஆபத்தில் வைப்பது வேறு. மூன்றாவது விஷயம், பிடிவாதத்தால் நல்ல ஆலோசனையை நிராகரிக்காதீர்கள். ரிஷபராசிக்காரர்களே, ஒரு விஷயத்தை முடிவு செய்துவிட்டால் அதிலிருந்து மாறாமல் இருப்பது உங்களுடைய பலமாகவும் இருக்கலாம். ஆனால் சில நேரங்களில் அதுவே தடையாக மாறிவிடும். குடும்பத்தில் அனுபவம் உள்ள ஒருவர் நல்ல ஆலோசனை சொன்னால் கேளுங்கள். எல்லா மாற்றமும் ஆபத்து கிடையாது. சில மாற்றங்கள் வளர்ச்சிக்கான கதவு.
4வது விஷயம், சொத்து விஷயத்தில் அவசரம் வேண்டாம். வீடு, நிலம், வாகனம் போன்ற பெரிய விஷயங்களில் உணர்ச்சி வசப்பட்டு முடிவு செய்யாதீர்கள். ஆவணங்களை சரிபார்க்காமல் பணம் கொடுக்காதீர்கள். மற்றவர் அவசரப்படுத்துகிறார் என்பதற்காக நீங்கள் அவசரப்பட வேண்டியதில்லை. பெரிய சொத்து முடிவிற்கு தெளிவும் சரிபார்ப்பும் அவசியம். 5வது விஷயம், வீட்டில் பணம் காரணமாக சண்டை வேண்டாம். வருமானம், செலவு, கடன் அல்லது சொத்து சம்பந்தமான பழைய விஷயத்தை எடுத்துக்கொண்டு குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்காதீர்கள். அன்றைய தினம் குற்றம் சொல்வதை விட இனி நம்முடைய குடும்பத்தை எப்படி உயர்த்துவது என்பதை பற்றி பேசுங்கள். பிரச்சனையை பெரிதாக்காமல் தீர்வை பெரிதாக்குங்கள். 6வது விஷயம், மற்றவர்களின் வாழ்க்கையோடு உங்களை ஒப்பிடாதீர்கள். அவர் வீடு வாங்கிவிட்டார், இவர் கார் வாங்கிவிட்டார், அவருடைய தொழில் வளர்ந்து விட்டது என்று மற்றவர்களின் வளர்ச்சியை பார்த்து உங்கள் வாழ்க்கையை குறைத்து மதிப்பிடாதீர்கள். உங்களுக்கான நேரம், உங்களுக்கான பாதை, உங்களுக்கான இலக்கு தனியாக இருக்கிறது. உங்கள் கவனம் உங்கள் முன்னேற்றத்தில் மட்டும் இருக்கட்டும். 7வது விஷயம், வந்த பணத்தை முழுவதும் செலவு செய்யாதீர்கள். இந்த ஒரு பழக்கத்தை மட்டும் ரிஷபராசிக்காரர்கள் முக்கியமாக மாற்றுங்கள். வருமானம் வந்தவுடன் முதலில் செலவுகளை மட்டும் நினைக்காதீர்கள். சேமிப்பிற்கும் ஒரு பங்கை ஒதுக்குங்கள். சிறிய தொகையாக இருந்தாலும் தொடர்ந்து சேமிக்கும் பழக்கத்தை உருவாக்குங்கள். ஏனென்றால் உங்கள் எதிர்கால நிம்மதிக்கு மிகப்பெரிய அடித்தளமான ஒழுக்கம். ஆடம்பரத்தை குறையுங்கள். பணத்தில் கணக்கு வைத்துக் கொள்ளுங்கள். பிடிவாதத்திற்கு பதில் தெளிவை தேர்ந்தெடுங்கள். சொத்து விஷயத்தில் சரிபார்த்து செயல்படுங்கள். குடும்பத்தில் நிம்மதியை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஒப்பீட்டை நிறுத்துங்கள். சேமிப்பை அதிகரியுங்கள். இந்த 7 விஷயங்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக ஆகஸ்ட் 12 அன்று ரிஷபராசிக்காரர்கள் செய்யக்கூடிய ஒரு விசேஷமான தானத்தை பார்க்க போகிறோம். எதை கொடுக்க வேண்டும், யாருக்கு கொடுக்க வேண்டும், செழிப்பை வேண்டி செய்யக்கூடிய எளிய தானம் என்ன, அதைத்தான் அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ரிஷபராசிக்காரர்களே, ஆகஸ்ட் 12 அன்று உங்களுடைய பிரார்த்தனையோடு பிறருக்கு பயன்படும் ஒரு சிறிய உதவியையும் இணைத்துக் கொள்ளுங்கள். ரிஷபராசியின் அதிபதியாக ஜோதிடத்தில் சுக்கிரன் குறிப்பிடப்படுகிறார். சுக்கிரனுடன் வெண்மை, சுகம், அழகு, செழிப்பு போன்ற அம்சங்கள் பாரம்பரியமாக தொடர்பு படுத்தப்படுகின்றன. அதனால் இந்த நாளில் உங்களால் முடிந்தால் வெள்ளை நிறத்தில் இருக்கும் பயன்படும் பொருளை தேவைப்படும் ஒருவருக்கு வழங்குங்கள். முதல் தானம் பால் அல்லது பால் சார்ந்த உணவுப் பொருள். உங்கள் வசதிக்கு ஏற்ப பால் அல்லது பால் சார்ந்த உணவுப் பொருளை தேவைப்படும் குடும்பத்திற்கு வழங்கலாம். அதை கொடுக்கும்போது என் வீட்டில் நிம்மதியும் நிறைவும் நிலைக்கட்டும், என்னால் முடிந்த உதவியை தொடர்ந்து செய்யும் அளவிற்கு என்னுடைய வாழ்க்கை உயரட்டும் என்று மனதில் வேண்டிக் கொள்ளுங்கள். இங்கே தொகை முக்கியமல்ல, உண்மையாக பயன்படக்கூடிய ஒன்றை கொடுப்பதுதான் முக்கியம். 2வது தானம் வெள்ளை ஆடை. உங்களால் முடிந்தால் புதிதாக வாங்கிய வெள்ளை நிற ஆடை அல்லது அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய உடையை தேவைப்படும் ஒருவருக்கு வழங்கலாம். கொடுத்துவிட்டு அதற்கான பலனை கணக்கு போட வேண்டாம். ஒருவருக்கு உண்மையாக பயன்படும் பொருளை வழங்கிய மனநிறைவோடு வந்துவிடுங்கள். நல்லதை கொடுத்துவிட்டு மறந்து விடுங்கள். 3வது தானம் ஒரு பெண்ணின் தேவைக்கு உதவுங்கள். ரிஷபராசிக்காரர்களே, இந்த நாளில் பொருளாதார சிரமத்தில் இருக்கும் ஒரு பெண்ணுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யலாம். அது குடும்பத்தில் இருக்கும் ஒருவராக இருக்கலாம், அறிமுகமானவராக இருக்கலாம், அல்லது உண்மையாக உதவி தேவைப்படும் ஒருவராக இருக்கலாம். அவருக்கு தேவையான அத்தியாவசிய பொருள், மருத்துவமல்லாத தினசரி பயன்பாட்டு பொருள் அல்லது குடும்ப தேவைக்கான உதவியை வழங்கலாம். ஒருவருடைய ஒரு நாள் கவலையையாவது குறைக்கக்கூடிய உதவியாக அது இருக்கட்டும். 4வது தானம் குடும்பம் நடத்த தேவையான பொருள். அரிசி அல்லது பருப்பு என்று மட்டும் இல்லாமல் ஒரு குடும்பத்திற்கு அன்றாடம் தேவைப்படும் பயன்பாட்டு பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். சோப்பு, துணி துடைக்கும் பொருள், சமையலுக்கு தேவையான அடிப்படை பொருட்கள் போன்ற உண்மையாக பயன்படுத்தக்கூடியவற்றை தேர்ந்தெடுக்கலாம். ரிஷபராசிக்காரர்களே, செழிப்பு என்பது நம்மிடம் நிறைய இருப்பது மட்டும் கிடையாது. நம்மிடம் இருப்பதில் சிறிதளவாவது இன்னொருவருக்கு பயன்படுவது. அதுதான் இந்த தானத்தின் முக்கியமான நோக்கம். 5வது தானம் உங்கள் வருமானத்தில் ஒரு சிறிய பகுதி. இந்த செயலை ஆகஸ்ட் 12க்கு மட்டும் செய்ய வேண்டிய ஒன்றாக வைத்துக் கொள்ளாதீர்கள். அன்றைய தினம் ஒரு சிறிய தொகையை தனியாக எடுத்து இது உதவி தேவைப்படும் ஒருவருக்கானது என்று ஒதுக்கி வையுங்கள்.
உங்களுக்கு உண்மையாக தெரிந்த தேவையான நேரத்தில் அந்த தொகையை பயன்படுத்துங்கள். மாதம் ஒரு முறை கூட இந்த பழக்கத்தை தொடர்ந்து செய்ய முடிந்தால் அதை உங்கள் வாழ்க்கையின் ஒரு நல்ல வழக்கமாக மாற்றிக்கொள்ளுங்கள். சம்பாதிப்பதில் ஒரு பகுதி சேமிப்பிற்கு, ஒரு பகுதி குடும்பத்திற்கு, முடிந்த சிறிய பகுதி நன்மைக்கு. இந்த ஒழுக்கத்தை உருவாக்குங்கள். ரிஷபராசிக்காரர்களே, நீங்கள் இறைவனிடம் செழிப்பை வேண்டும்போது எனக்கு மட்டும் கொடு என்று வேண்டாமல் என்னையும் உயர்த்தி என்னால் இன்னொருவருக்கும் உதவக்கூடிய நிலையை கொடு. அந்த வேண்டுதலில் ஒரு தனி நிறைவு இருக்கிறது. ஆகஸ்ட் 12 அன்று செய்யும் நல்ல செயலை முடித்த பிறகு இன்னும் ஒரு முக்கியமான இறுதி வழிபாடு இருக்கிறது. அன்றைய இரவு ரிஷபராசிக்காரர்கள் எந்த தீபத்தை ஏற்ற வேண்டும்? மகாலட்சுமியிடம் இறுதியாக என்ன வேண்ட வேண்டும்? காலையில் எடுத்த செழிப்பு சங்கல்பத்தை இரவில் எப்படி நிறைவு செய்ய வேண்டும்? ஆகஸ்ட் 12 அன்று காலையில் நீங்கள் வைத்த வேண்டுதலையும் எடுத்த உறுதியையும் இரவில் ஒரு நிறைவான பிரார்த்தனையுடன் முடித்துக் கொள்ளுங்கள். அன்றைய இரவு பூஜை அறையில் சில நிமிடங்கள் அமைதியாக அமருங்கள். உங்கள் குடும்ப வழக்கத்திற்கு ஏற்ப மகாலட்சுமி அல்லது இஷ்ட தெய்வத்தை நினைத்து ஒரு நெய் தீபம் ஏற்றுங்கள். அந்த தீபத்தை பார்த்தபடி முதலில் எதையும் கேட்க வேண்டாம். உங்களுக்கு ஏற்கனவே கிடைத்திருக்கும் நல்ல விஷயங்களை நினைத்து நன்றி சொல்லுங்கள். உங்களுக்கு கிடைத்த வாழ்க்கைக்கு நன்றி. உங்களை தாங்கி நிற்கும் குடும்பத்திற்கு நன்றி. உழைக்கக்கூடிய உடலுக்கும் மனதிற்கும் நன்றி. அதன் பிறகு காலையில் நீங்கள் எழுதிய குடும்பத்தின் செழிப்பு இலக்கை உங்கள் கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். அதை பார்த்துவிட்டு இந்த பிரார்த்தனை சொல்லுங்கள். மகாலட்சுமி தாயே, என் வீட்டில் நல்ல வழியில் வரும் வருமானம் பெருகட்டும். வந்த செல்வம் வீணாகாமல் நிலைக்கட்டும். குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றும் சக்தி கிடைக்கட்டும். கடன் சுமைகள் குறையட்டும். எங்கள் வீட்டில் நிம்மதியும் ஒற்றுமையும் நிறைந்திருக்கட்டும். என் உழைப்பால் என் குடும்பத்தை உயர்த்தும் வாய்ப்பை எனக்கு அருள்வாயாக. முதல் வேண்டுதல் வீட்டில் குறையில்லாத நிலை. ரிஷபராசிக்காரர்களே, முதலில் உங்கள் வீட்டை நினைத்துக் கொள்ளுங்கள். உணவு, உடை, கல்வி, மருத்துவ தேவை, குடும்பத்தின் அடிப்படை செலவுகள் இவற்றிற்காக தொடர்ந்து கவலைப்படும் நிலை இல்லாமல் இருக்க வேண்டும் என்று வேண்டுங்கள். எங்கள் வீட்டில் தேவையானவற்றிற்கு குறை வரக்கூடாது என்பதே உங்கள் முதல் பிரார்த்தனையாக இருக்கட்டும். இரண்டாவது வேண்டுதல் வருமானத்திற்கு நிலைத்தன்மை. அடுத்ததாக உங்கள் தொழில் அல்லது வேலையை நினைத்துக் கொள்ளுங்கள். ஒரு மாதம் நன்றாக இருந்து அடுத்த மாதம் சிரமப்படும் நிலையை விட தொடர்ந்து கிடைக்கும் நிலையான வளர்ச்சியை வேண்டுங்கள். உங்களுடைய திறமைக்கு சரியான மதிப்பு கிடைக்க வேண்டும். உழைப்பிற்கு ஏற்ற வருமானம் கிடைக்க வேண்டும். தொழில் செய்பவர்களுக்கு நல்ல வாடிக்கையாளர்கள் நிலைக்க வேண்டும். உங்கள் குடும்பத்தை நிம்மதியாக நடத்தக்கூடிய பொருளாதார அடித்தளம் வலுப்பட வேண்டும் என்று வேண்டுங்கள். மூன்றாவது வேண்டுதல் குடும்பத்திற்காக ஒரு சொத்து. அடுத்ததாக நீங்கள் நீண்ட நாட்களாக நினைத்துக் கொண்டிருக்கும் ஒரு பெரிய குடும்ப கனவை மனதில் பாருங்கள். தொழிலுக்கான சொந்த இடம், குழந்தைகளுக்கான எதிர்கால சேமிப்பு. இதில் உங்களுக்கு எது மிகவும் முக்கியமோ அதை மட்டும் நினையுங்கள். நான் சம்பாதிப்பது செலவாகி மறைந்து போகாமல் என் குடும்பத்திற்கு நிலையான ஒன்றாக மாற வேண்டும். இறுதியாக இந்த ஒரு உறுதியை எடுத்துக்கொள்ளுங்கள். வழிபாட்டை முடிப்பதற்கு முன்பு உங்கள் 2 கைகளையும் கூப்பி, எனக்கு கிடைக்கும் வளர்ச்சியை நான் மதிப்பேன். தேவையில்லாமல் வீணாக்க மாட்டேன். என் வருமானத்தில் சேமிப்பை உருவாக்குவேன். என் குடும்பத்தின் எதிர்காலத்திற்கு ஒரு நல்ல அடித்தளத்தை கட்டுவேன். என்னால் முடிந்த நன்மையை மற்றவர்களுக்கும் செய்வேன். அதன் பிறகு உங்கள் குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொருவரையும் மனதில் நினைத்து ஆசீர்வாதம் வேண்டுங்கள். வீட்டில் மகிழ்ச்சி பெருகட்டும், வருமானம் நிலைக்கட்டும், கடன் சுமை குறையட்டும், சொத்து சேர்க்கை உயரட்டும், குழந்தைகளின் எதிர்காலம் சிறக்கட்டும், குடும்பத்தின் மரியாதை உயரட்டும் என்று வேண்டிக் கொண்டு அன்றைய வழிபாட்டை நிறைவு செய்யுங்கள். ரிஷபராசிக்காரர்களே, ஆகஸ்ட் 12 அன்று நீங்கள் கேட்டது உடனடியாக கிடைக்க வேண்டும் என்று மட்டும் நினைக்காதீர்கள். உங்களுக்கு கிடைக்கும் வளர்ச்சி நீண்ட காலம் நிலைக்க வேண்டும் என்பதையே முதலில் நினையுங்கள். ஒரு நாள் அதிர்ஷ்டத்தை விட பல வருடங்கள் நீடிக்கும் செழிப்பு முக்கியம். ஒரு பெரிய வருமானத்தை விட அதை பாதுகாத்து குடும்பத்தை உயர்த்தும் அறிவு முக்கியம். இந்த எண்ணத்தோடு ஆகஸ்ட் 12 இரவை நிறைவு செய்யுங்கள். ஏனென்றால் அடுத்த பகுதியில் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகவும் முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் 12க்கு பிறகு ரிஷபராசிக்கு கிடைக்கப் போகும் 7வது மிகப்பெரிய பலன்கள். முதலில் பணமா, சொத்தா, வேலை மற்றும் தொழிலா, குடும்பத்தில் வரும் பெரிய சந்தோஷமா? ரிஷபராசியின் வாழ்க்கையில் முதலில் எந்த அதிர்ஷ்ட கதவு திறக்கப் போகிறது என்பதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.
ஆகஸ்ட் 12க்கு பிறகு ரிஷபராசிக்கு கிடைக்கும் 7 மிகப்பெரிய பலன்கள். ஆகஸ்ட் 12க்கு பிறகு ரிஷபராசியின் வாழ்க்கையில் 7 முக்கியமான நல்ல மாற்றங்கள் வருகிறது. இந்த மாற்றங்கள் ஒரு நாள் சந்தோஷத்தை மட்டும் கொடுப்பதாக இருக்காது, உங்களுடைய வாழ்க்கையை நிலைநிறுத்தக்கூடிய மாற்றங்களாக இருக்கும். முதல் பலன் வருமானத்தில் உயர்வு. முதலில் மாற்றம் தெரியப்போவது உங்களுடைய வருமானத்தில். சம்பள உயர்வு எதிர்பார்த்தவர்களுக்கு அதற்கான முன்னேற்றம் கிடைக்கிறது. வேலையுடன் கூடுதல் வருமானம் தேடியவர்களுக்கு புதிய வழி கிடைக்கிறது. தொழில் செய்பவர்களுக்கு விற்பனை மற்றும் வாடிக்கையாளர் வரவு அதிகரிக்கிறது. இதுவரை ஒரே வருமானத்தை நம்பியிருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்னொரு வருமான வாய்ப்பு உருவாகிறது. இரண்டாவது பலன், கடன் சுமை குறைகிறது. பணம் வந்தாலும் கடனுக்கே சென்று கொண்டிருந்த நிலை மாறுகிறது. ஒரு பெரிய கடனை குறைப்பதற்கான வசதி கிடைக்கிறது. நீண்ட நாட்களாக இருந்த பண நெருக்கடியில் இருந்து வெளியே வருவதற்கான தெளிவான வழி கிடைக்கிறது. எப்போது இந்த சுமை முடியும் என்ற கவலை குறைகிறது. பண விஷயத்தில் மீண்டும் நிம்மதியாக சுவாசிக்கும் நிலை வருகிறது. மூன்றாவது பலன், சொத்து சேர்க்கைக்கான நேரம். ரிஷபராசிக்காரர்களே, உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியை கொடுக்க போகும் பலன்களில் இதுவும் ஒன்று. வீடு, நிலம், வாகனம் அல்லது நீண்ட காலத்திற்கு பயன்படும் ஒரு பெரிய சொத்து தொடர்பாக முக்கியமான முன்னேற்றம் வருகிறது. பல வருடங்களாக நினைத்த விஷயம் இப்போது வெறும் கனவாக இருக்காது. அதற்கான பணம், திட்டம், குடும்ப ஆதரவு ஆகியவை ஒன்றாக சேர ஆரம்பிக்கிறது. உங்கள் பெயரில் ஒரு மதிப்புள்ள விஷயத்தை உருவாக்கும் காலம் வருகிறது. நான்காவது பலன், தொழிலில் நிலையான வளர்ச்சி. தொழில் செய்யும் ரிஷபராசிக்காரர்களுக்கு முக்கியமான மாற்றம் வருகிறது. ஒரு முறை வந்து செல்லும் வாடிக்கையாளர்களை விட தொடர்ந்து உங்களுடன் இருக்கும் நல்ல வாடிக்கையாளர்கள் கிடைக்கிறார்கள். பழைய தொழிலில் புதிய வருமான வழி உருவாகிறது. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான தெளிவு கிடைக்கிறது. உங்களுடைய உழைப்பிற்கு சந்தையில் தனி மதிப்பு உருவாகிறது. சிறியதாக ஆரம்பித்த ஒன்று பெரிய வருமான ஆதாரமாக மாறும் காலம் இது. ஐந்தாவது பலன், குடும்பத்தில் ஒரு பெரிய சந்தோஷம். ரிஷபராசிக்காரர்களே, பணத்தை தாண்டி உங்கள் மனதை நிறைக்கப் போகும் ஒரு குடும்ப சந்தோஷமும் வருகிறது. திருமண பேச்சு, எதிர்பார்த்த குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம், குழந்தைகள் சம்பந்தமாக மகிழ்ச்சி, குடும்ப உறுப்பினர் ஒருவருடைய வேலை அல்லது வளர்ச்சி தொடர்பான நல்ல செய்தி. நீண்ட நாட்களாக வீட்டில் இருந்த மன அழுத்தம் குறைவது, நம்முடைய குடும்பத்திற்கு நல்ல காலம் வந்துவிட்டது என்று மனதார சந்தோஷப்படும் தருணம் வருகிறது. ஆறாவது பலன், சரியான மனிதர்கள் அருகில் வருகிறார்கள். இதுவரை உங்களுடைய நல்ல மனதை பயன்படுத்தி கொண்ட மனிதர்கள் யார் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். அதே நேரத்தில் உங்களுடைய வளர்ச்சியை உண்மையாக விரும்பும் மனிதர்கள் உங்களுடன் இணைகிறார்கள். தொழிலில் சரியான தொடர்பு, வேலையில் உதவும் ஒருவர், குடும்பத்தில் ஆதரவாக நிற்கும் ஒருவர், உங்கள் திட்டத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு முக்கியமான அறிமுகம். சரியான நேரத்தில் சரியான மனிதரின் ஆதரவு உங்களுக்கு பெரிய மாற்றத்தை உருவாக்குகிறது. ஏழாவது பலன், வாழ்க்கை தரம் உயர்கிறது. இதுதான் ரிஷபராசிக்காரர்களுக்கான மிகப்பெரிய பலன். வெறும் பணம் அதிகரிப்பது மட்டுமில்லை, நீங்கள் வாழும் வாழ்க்கையின் தரமே உயர்கிறது. குடும்பத்திற்கு தேவையான வசதிகளை உருவாக்குகிறீர்கள். பணத்தை பற்றிய தினசரி பயம் குறைகிறது. எதிர்காலத்திற்கான சேமிப்பு உருவாகிறது. உங்களுடைய பெயரில் ஒரு சொத்து உருவாகிறது. குடும்பத்தில் உங்களுக்கான மரியாதை அதிகரிக்கிறது. ஒரு காலத்தில் இந்த மாதத்தை எப்படி சமாளிப்பது என்று நினைத்த நீங்கள் அடுத்த 5 வருடத்தில் இன்னும் எவ்வளவு உயரலாம் என்று திட்டமிடும் நிலைக்கு வருகிறீர்கள். அதுதான் ரிஷபராசிக்கான உண்மையான மாற்றம். வருமானம் உயர்கிறது, கடன் சுமை குறைகிறது, சொத்து சேர்க்கை ஆரம்பமாகிறது, தொழில் வலுப்பெறுகிறது, குடும்பத்தில் சந்தோஷம் பெறுகிறது, சரியான மனிதர்களின் ஆதரவு கிடைக்கிறது, வாழ்க்கை தரம் அடுத்த நிலைக்கு செல்கிறது. ஆனால் இந்த 7 பலன்களுக்கு பிறகு இன்னொரு முக்கியமான காலகட்டம் வருகிறது. ஆகஸ்ட் 12க்கு அடுத்த 21 நாட்கள். இந்த 21 நாட்களிலும் ஒரே மாதிரியான மாற்றம் இருக்காது. முதல் 7 நாட்களில் ஒரு முக்கியமான அறிகுறி. அடுத்த 7 நாட்களில் பணம் மற்றும் குடும்பத்தில் ஒரு மாற்றம். கடைசி 7 நாட்களில் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் ஒரு பெரிய திருப்பம். ரிஷபராசிக்காரர்களின் இந்த 21 நாள் அதிர்ஷ்ட காலத்தில் என்னென்ன நடக்கப் போகிறது? ஆகஸ்ட் 12க்கு பிறகு வரும் 21 நாட்கள் ரிஷபராசியின் செழிப்பை தீர்மானிக்கும் 3 கட்டங்கள். ஆகஸ்ட் 12 அன்று நீங்கள் எடுத்த செழிப்பு சங்கல்பத்தின் அடுத்த முக்கியமான காலம். அதற்கு பிறகு வரும் 21 நாட்கள்
இந்த 21 நாட்களை சாதாரணமாக கடந்து செல்லாதீர்கள். உங்கள் பணம், குடும்பம், சொத்து மற்றும் எதிர்காலத்தை ஒழுங்குபடுத்தும் காலமாக இதை பயன்படுத்துங்கள். இந்த 21 நாட்களை 3-7 நாள் கட்டங்களாக பிரித்து பார்ப்போம். முதல் 7 நாட்கள் பணநிலை சீராகும் காலம். ஆகஸ்ட் 13 முதல் வரும் முதல் 7 நாட்களில் ரிஷபராசிக்காரர்களின் கவனம் பண விஷயத்தில் அதிகமாக இருக்கும். இதுவரை எங்கு பணம் வீணாகிக் கொண்டிருந்தது என்பது புரிகிறது. எந்த செலவை குறைக்க வேண்டும் என்ற தெளிவு வருகிறது. எந்த கடனை முதலில் முடிக்க வேண்டும் என்ற முடிவு கிடைக்கிறது. சேமிப்பை எப்படி அதிகரிப்பது என்ற திட்டம் உருவாகிறது. அதே நேரத்தில் உங்களுடைய வருமானத்தை உயர்த்தக்கூடிய ஒரு புதிய யோசனையும் முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த 7 நாட்களில் நீங்கள் எடுக்கும் ஒரு பண முடிவு அடுத்த பல மாதங்களுக்கு உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கிறது. கையில் வரும் பணத்தை முழுவதும் செலவழிக்காமல் ஒரு பகுதியை பாதுகாக்க ஆரம்பியுங்கள். இதுதான் முதல் கட்டத்தின் மிக முக்கியமான மாற்றம். அடுத்த 7 நாட்கள் குடும்பமும் சொத்தும் முன்னிலை பெறுகிறது. இரண்டாவது 7 நாட்களில் உங்கள் கவனம் குடும்பத்தின் எதிர்காலத்தை நோக்கி திரும்புகிறது. வீட்டில் நீண்ட நாட்களாக பேசப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் மீண்டும் முன்னிலைக்கு வருகிறது. வாகனம், வீடு மாற்றம், குடும்பத்திற்கான பெரிய சேமிப்பு, இவற்றில் ஒன்று முக்கியமான இலக்காக மாறுகிறது. குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடும் குறைந்து அனைவரும் சேர்ந்து ஒரு நல்ல முடிவை எடுக்கும் சூழ்நிலை உருவாகிறது. நம்முடைய குடும்பத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் வலுவாகிறது. இந்த இரண்டாவது கட்டத்தில் ரிஷபராசிக்காரர்கள் தனியாக வளர்வதை விட குடும்பத்தோடு சேர்ந்து உயர்வதற்கான பாதையை தேர்ந்தெடுக்கிறார்கள். கடைசி 7 நாட்கள் உழைப்பு பெரிய வளர்ச்சியாக மாறுகிறது. கடைசி 7 நாட்கள் மிகவும் முக்கியமானவை. இந்த நேரத்தில் உங்கள் வேலை அல்லது தொழில் சம்பந்தமாக ஒரு முக்கியமான முன்னேற்றம் வருகிறது. வேலை செய்பவர்களுக்கு கூடுதல் பொறுப்பு அல்லது உயர்வை நோக்கிய நகர்வு, தொழில் செய்பவர்களுக்கு வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய புதிய திட்டம், சுயதொழில் செய்பவர்களுக்கு தங்களுடைய திறமையை பெரிய அளவில் பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம். நீண்ட நாட்களாக ஒரு விஷயத்தை தொடர நினைத்தவர்களுக்கு அதை நடைமுறைக்கு கொண்டு செல்லும் துணிச்சல் வருகிறது. இந்த 7 நாட்களில் உங்கள் உழைப்பை அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்லும் ஒரு முடிவை நீங்கள் எடுக்கிறீர்கள். அந்த முடிவுதான் அடுத்த சில மாதங்களில் உங்களுடைய பொருளாதார நிலையை மாற்றும் முக்கியமான அடித்தளமாக மாறுகிறது. 21வது நாள் உங்கள் கணக்கு மாறியிருக்கும். 21 நாட்கள் முடிந்ததும் ஆகஸ்ட் 12 அன்று நீங்கள் எழுதிய குடும்ப இலக்கை மீண்டும் எடுத்து பாருங்கள். அப்போது வெறும் ஆசையை மட்டும் பார்க்காதீர்கள். இந்த 21 நாட்களில் நீங்கள் செய்த மாற்றங்களை கணக்கிடுங்கள். எவ்வளவு சேமித்தீர்கள்? எந்த தேவையில்லாத செலவை நிறுத்தினீர்கள்? கடனை குறைக்க என்ன செய்தீர்கள்? குடும்பத்தின் எதிர்காலத்திற்காக என்ன திட்டம் உருவாக்கினீர்கள்? உங்களுடைய வருமானத்தை உயர்த்த என்ன முயற்சி செய்தீர்கள்? இந்த 5 கேள்விகளுக்கும் உங்களிடம் பதில் இருக்கும். அப்போதுதான் ஒரு முக்கியமான விஷயம் புரியும். ரிஷபராசியின் உண்மையான அதிர்ஷ்டம் ஒரே நாளில் கிடைக்கும் பணம் அல்ல. பணம் உருவாக்கும் திறன், அதை பாதுகாக்கும் அறிவு, அதை சொத்தாக மாற்றும் ஒழுக்கம், அந்த சொத்தை குடும்பத்தின் எதிர்காலமாக மாற்றும் பொறுப்பு. இதுதான் உங்களுடைய பெரிய வளர்ச்சி. முதல் 7 நாட்கள் பணம் ஒழுங்காகிறது. அடுத்த 7 நாட்கள் குடும்ப இலக்கு வலுவாகிறது. கடைசி 7 நாட்கள் உழைப்பு வளர்ச்சியாக மாறுகிறது. இந்த 21 நாட்களுக்கு பிறகு நீங்கள் பணத்தை பார்க்கும் விதமும் எதிர்காலத்தை திட்டமிடும் விதமும் மாறியிருக்கும். ஆனால் இதோடு இந்த பதிவு முடிவதில்லை. அடுத்ததாக வருவது பகுதி 12. ரிஷபராசிக்காரர்களே, இப்போது இந்த பதிவின் மிக முக்கியமான இறுதி உச்சக்கட்டத்திற்கு வந்துவிட்டோம். ஆகஸ்ட் 12. இந்த தேதியை வெறும் வழிபாடு செய்த நாளாக மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளாதீர்கள். உங்களுடைய குடும்பத்தின் எதிர்காலத்தை இன்னும் வலிமையாக கட்டியெழுப்ப வேண்டும் என்று நீங்கள் தீர்மானித்த நாளாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இதுவரை வாழ்க்கையில் நீங்கள் மெதுவாக வந்திருக்கலாம். மற்றவர்களுக்கு சீக்கிரமாக கிடைத்த சில விஷயங்களுக்காக நீங்கள் அதிகமாக உழைத்திருக்கலாம். குடும்பத்திற்காக உங்களுடைய ஆசைகளை தள்ளி வைத்திருக்கலாம். சம்பாதித்த பணம் முழுவதும் குடும்ப தேவைகளுக்கே சென்றிருக்கலாம். உங்களுக்காக வாழ்வதை விட மற்றவர்களுக்காக அதிகமாக வாழ்ந்திருக்கலாம். ஆனால் ரிஷபராசிக்காரர்களே, நீங்கள் காத்திருந்த காலத்திற்கும் ஒரு முடிவு இருக்கிறது. இனி உங்களுடைய உழைப்பை வெறும் செலவுகளுக்காக மட்டும் பயன்படுத்தப் போவதில்லை. அதை செல்வமாக மாற்றப் போகிறீர்கள். செல்வத்தை சேமிப்பாக மாற்றப் போகிறீர்கள். சேமிப்பை சொத்தாக மாற்றப் போகிறீர்கள். அந்த சொத்தை உங்கள் குடும்பத்தின் பாதுகாப்பாக மாற்றப் போகிறீர்கள்.
இனி பணம் வந்தபடியே போகாது. ரிஷபராசிக்காரர்களுக்கு வரப்போகும் மிகப்பெரிய மாற்றங்களில் ஒன்று பொருளாதார கட்டுப்பாடு. எவ்வளவு வருகிறது என்பதை விட எவ்வளவு நிலைக்கிறது என்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கிறீர்கள். வருமானத்தில் ஒழுங்கு வருகிறது, சேமிப்பு வலுப்பெறுகிறது, கடன் சுமையை குறைக்கும் முயற்சி தீவிரமாகிறது, தேவையில்லாத செலவுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறீர்கள். உங்களுடைய உழைப்பின் அடையாளம் இனி செலவுகளில் தெரியாது, நீங்கள் உருவாக்கும் சொத்துகளில் தெரிய ஆரம்பிக்கும். உங்கள் பெயரில் நிலைத்து நிற்கும் ஒன்று உருவாகிறது. ரிஷபராசிக்காரர்களே, உங்களுக்குள் நீண்ட நாட்களாக இருக்கும் ஒரு கனவு இப்போது முக்கியத்துவம் பெறுகிறது. அடுத்த தலைமுறைக்கான பாதுகாப்பு. இதில் ஒன்று உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த பெரிய அடையாளமாக மாறுகிறது. ஒரு நாள் உங்கள் குடும்பத்தினர் இதை உருவாக்குவதற்காக இவர் எவ்வளவு உழைத்தார் என்று பெருமையாக சொல்லக்கூடிய ஒன்றை நீங்கள் உருவாக்குகிறீர்கள். அதுதான் ரிஷபராசியின் வெற்றி. குடும்பத்தின் நிலையை மாற்றும் நபராக நீங்கள் நிற்கிறீர்கள். உங்களுடைய வளர்ச்சி உங்களோடு முடிந்துவிடப் போவதில்லை. உங்கள் குடும்பத்திற்கும் அதன் பலன் கிடைக்கிறது. பெற்றோருக்கு நிம்மதி, குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலம், வீட்டிற்கு தேவையான வசதி, குடும்பத்திற்கு பொருளாதார பாதுகாப்பு, உங்களை நம்பி இருப்பவர்களுக்கு நான் இருக்கிறேன் என்று தைரியமாக சொல்லக்கூடிய நிலைக்கு நீங்கள் உயர்கிறீர்கள். இதுவரை குடும்பத்தின் பிரச்சனையை பார்த்து கவலைப்பட்ட நீங்கள் இனி குடும்பத்திற்கான தீர்வை உருவாக்கும் மனிதராக மாறுகிறீர்கள். தொழிலும் வேலையும் அடுத்த நிலைக்கு செல்கிறது. உங்களுடைய திறமையை குறைவாக மதிப்பிடும் காலத்தை முடித்து விடுங்கள். நீங்கள் செய்யும் வேலையில் இன்னும் உயரம் செல்ல வேண்டும். தொழில் செய்பவர்கள் அதை இன்னும் பெரிய அளவில் வளர்க்க வேண்டும். உங்களுடைய அனுபவத்தை வருமானமாக மாற்ற வேண்டும். ஒரே இடத்தில் பல வருடங்கள் நின்று விடாமல் அடுத்த நிலையை நோக்கி நகர வேண்டும். ரிஷபராசிக்காரர்களே, உங்களுக்கு வேகம் குறைவாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு இடத்தை அடைந்து விட்டால் அங்கே வலுவாக நிலைத்து நிற்கும் சக்தி உங்களிடம் இருக்கிறது. அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய பலம். நீங்கள் உருவாக்கப் போவது தலைமுறை செழிப்பு. இதுதான் இந்த முழு பதிவின் மிக முக்கியமான செய்தி. உங்களுக்கு மட்டும் வசதியான வாழ்க்கை கிடைத்தால் போதும் என்று நினைக்காதீர்கள். உங்களுக்கு பிறகு வரும் தலைமுறையும் ஒரு படி உயரத்தில் வாழ்க்கையை தொடங்க வேண்டும். நீங்கள் சந்தித்த பண கஷ்டத்தை உங்கள் குழந்தைகள் சந்திக்கக்கூடாது. நீங்கள் பட்ட குடும்ப சுமையை அவர்கள் சுமக்கக்கூடாது. நீங்கள் ஆரம்பித்த இடத்திலிருந்து அவர்கள் ஆரம்பிக்கக்கூடாது. நீங்கள் முடிக்கும் உயரத்திலிருந்து அவர்கள் தொடங்க வேண்டும். அதுதான் உண்மையான குடும்ப வளர்ச்சி. அதுதான் நிலையான செழிப்பு. அதுதான் ரிஷபராசிக்காரர்கள் உருவாக்க வேண்டிய மிகப்பெரிய அடையாளம். ஆகஸ்ட் 12 அன்று எழுதிய அந்த இலக்கை பாதுகாத்து வையுங்கள். அன்று நீங்கள் எழுதிய குடும்ப இலக்கை மறந்து விடாதீர்கள். அதை அவ்வப்போது எடுத்து பாருங்கள். எவ்வளவு முன்னேறி இருக்கிறேன், இன்னும் எவ்வளவு செல்ல வேண்டும் என்று உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு மாதமும் சிறிது முன்னேற்றம், ஒவ்வொரு வருடமும் ஒரு புதிய உயரம். சில வருடங்களுக்கு பிறகு திரும்பி பார்க்கும்போது ஒரு காலத்தில் இதெல்லாம் ஆசையாக மட்டுமே இருந்தது, இன்று இதுதான் என் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய நிலையை உருவாக்குங்கள். கையில் சேமிப்பு பெருகட்டும், கடன் சுமைகள் குறையட்டும், தொழில் விரிவடையட்டும், குடும்பத்தில் நிம்மதி நிலைக்கட்டும், உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் சிறக்கட்டும், உங்கள் குடும்பத்தின் அடுத்த தலைமுறை இன்னும் உயரட்டும். ஆகஸ்ட் 12 அன்று இறைவனை மனதார வணங்கி நீங்கள் எடுத்த நல்ல உறுதியை செயலாக மாற்றுங்கள். நம்பிக்கையோடு வேண்டுங்கள், தெளிவாக திட்டமிடுங்கள், ஒழுக்கமாக சேமியுங்கள், தொடர்ந்து உழையுங்கள். உங்கள் குடும்பத்திற்காக நிலைத்து நிற்கும் ஒன்றை உருவாக்குங்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு செழிப்பும் நிம்மதியும் நிறைந்த நல்ல காலம் அமையட்டும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். குறிப்பாக உங்கள் குடும்பத்திலோ நண்பர்கள் வட்டத்திலோ ரிஷபராசிக்காரர்கள் இருந்தால் இந்த பதிவை அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். இதேபோல் தினசரி ராசி பலன்கள், முக்கியமான ஜோதிட தகவல்கள், அபூர்வ நாட்களுக்கான சிறப்பு வழிபாடுகள் மற்றும் ஆன்மீக பதிவுகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நமது கால நட்சத்திரம் ஜோதிடம் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அருகில் இருக்கும் பெல் ஐகானை ஆல் நோட்டிபிகேஷன்ஸில் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் பதிவிடும் அடுத்த முக்கியமான ஜோதிட தகவலை தவறவிடாமல் தொடர்ந்து பாருங்கள். ரிஷபராசிக்காரர்களின் இல்லங்களில் செல்வம், நிம்மதி, மகிழ்ச்சி, குடும்ப ஒற்றுமை நிறைந்திருக்கட்டும். மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.